Hello friends, welcome to my channel. எல்லாரோட டேவும் சூப்பரா போகுதுன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல மொபைல் கேஸ் கவர் எப்படி நம்மளே கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப கம்மி செலவுல and ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளியர் கேஸ் கவர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அக்ரிலிக் ஷீட் எடுத்துக்கிறேன். இதை OHP ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷீட்டுக்கு பின்னாடி யூஸ்வலி ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மேலே நான் வந்துட்டு கேஸ் கவர் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த அவுட்லைன்ஸ் அப்புறம் நம்ம சென்சார் கேமரா இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு சிசர் வச்சுட்டு அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்சார் அண்ட் கேமரா ஹோல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். அக்ரிலிக் ஷீட் பின்னாடி பட்டர் பேப்பர் தரலனாக்கா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அக்ரிலிக் ஷீட்லேயே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவில் ஒரு கேன்வாஸ் போர்டில் எப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மஸ்டர்ட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்டோட கலர் கோட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயர்லேருந்து ஸ்பாஞ்ச் வச்சுட்டு டேப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பெயிண்ட் ப்ரஷோட ஸ்ட்ரோக் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் கூட லைட்டாக ஒரு 1 ட்ராப் ஆஃப் எமல்ஷன் பெயிண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் மேட் லுக் தரணுன்றதுக்காக. உங்களுக்கு கிளாஸி லுக் இருக்கணுன்னாக்கா அக்ரிலிக் பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு மான்ஸ்டரா லீஃப் வரைகிறேன். இதுக்கு ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஃபாலோட் பை இன்னும் கொஞ்சம் லீஃப் ஆட் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் பாம் லீஃப் அந்த மாதிரி. இந்த கேஸ் கவரோட கலர் மட்டும் உங்களோட ஃபோன் கலர் என்ன இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு சென்சார் வழியாகவும் நம்மளோட ஃபோன் கலர் தெரியும், அப்புறம் சைட்லேயும் நம்மளோட ஃபோன் கலர் தெரியும். ஸோ அதுக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோன் கலர் வந்துட்டு பிங்க். ஸோ நான் இந்த மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு நல்லா போகுன்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பார்டர்ஸ் மாதிரி லைன்ஸ் ஷேடோ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது டோட்டலி ஒரு ட்ராபிக்கல் தீம், அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேஸ் கவர் ஐடியா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு எதுனா ஃபோட்டோகிராஃப்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி எதனாவது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி கொஞ்சம் பார்டர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒயிட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு பாயிண்டடாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் கூட எக்ஸஸாக வச்சு ஒரு பார்டர் லைன் வரா மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கட் அவுட்டை எங்கே வேணும்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளியர் கேஸை போட்டுட்டோன்னா நம்மளோட கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ கேஸ் கவர் ரெடி. தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த ஐடியாவில் நீங்கள் ஏற்கனவே பேட்டர்ன் பேப்பர் இல்லைனா எதனாவது கிஃப்ட் ராப்பிங் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்ரிலிக் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேட்டர்னே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்துட்டு லைட் பிங்க்கில் முன்னாடி சொன்ன மாதிரி பெயிண்ட் ப்ரஷில் ஒரு தடவை ஒரு கோட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சில் இல்லை டாப் கோட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி அதுக்கான கான்ட்ராஸ்ட் பிங்க் எதுவோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எந்த பேட்டர்ன் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐடியா இருக்குது. ஒன்று இந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபோட்டோ பிரிண்ட் அவுட்ஸ், அந்த மாதிரி ஃபோட்டோஸை இதுக்கு இந்த பேட்டர்னுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஃபைனல் லுக்கில் ரெண்டுமே எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் 3 விதமான ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் பெயிண்டிங் பண்ணுற ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பார்ட் 2 வீடியோ போடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில். அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பெயிண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் எப்பவும் போல் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை போடுறேன். Thank you so much for watching. Have a great day. Cheers. Bye.